ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி எக் பொடி மாஸ். இது வீட்லேயே ஈவினிங் டிஃபன் மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நீங்கள் சப்பாத்தி ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் இருக்கும் இல்லையா, இல்லை புதுசாக கூட நீங்கள் செஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுடுறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக இந்து உப்பு சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா போட்டு ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாலும் செம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், இது வதங்கிறதுக்காக. இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் இப்போ சப்பாத்திஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டியும் வந்து நான் அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது பேஸ்ட்டாக போடலை. பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம அந்த காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஏன்னா சப்போஸ் சில பேருக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் அப்படியே மூடி போட்டிங்கன்னா ஸ்டீம்லேயே வெந்துடும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 2 முட்டை போட்டிருக்கேன். இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா க்ரம்பிள் ஆகிட்டு அதோட அந்த தொக்கோடு மிக்ஸ் ஆகிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சப்பாத்தியை நீட்டமாக அப்படி கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாக அது டிஃப்ரெண்ட் நல்ல டிஷ் தான் இது. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு சப்பாத்தி வேறு ஏதாவது டிஷ்ஷோட சைட் டிஷ் வச்சு கொடுத்தா கூட பிடிக்காது. இப்போ கடைசியாக இது நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் இது உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, இப்போ அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சப்பாத்தி எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,